ஃபீலிங்காக இருக்கு. இன்னைக்குமே நின்னு பேசுறாரு. பக்கத்துல 2 பேர் வந்து முட்டி போட்டுட்டு இருக்காங்க. இவர் என்ன ஜீசஸ் கிரைஸ்டா? அது என்ன சர்ச்சா? அசிங்கமா இல்லையா? முன்னாடி ஒருத்தர் கீழ உட்கார்ந்தாலே நமக்கெல்லாம் உறுத்தும். இல்ல அவர் மேல ஒரு மத அடையாளத்தை கொடுக்காதீங்க. இல்ல முட்டி போட்டதுனால எனக்கு சர்ச்சனையா வந்துச்சு. படுத்து உருண்டுறது அங்க பிரச்சனை பண்ணியிருந்தாங்கன்னா நான் கோயில்னு இருந்திருப்பேன். அவ்வளவுதான் எனக்கு என்னுடைய இதுன்றது அவ்வளவுதான். அவருக்கு என்னத்தை நம்ம போய் மத அடையாளம், அவருக்கு எந்த அடையாளமே, அவர் முதல்ல மனித அடையாளம் கொடுக்கலாமானே இப்பெல்லாம் அவருடைய பேச்சு வந்து டவுட்டா இருக்குது. இப்ப இன்னொன்னு சட்ட ஒழுங்கை நான் பாதுகாத்துறேன். என்ன கிளிப்ப? உன் கூட்டத்துல தான் அவ்வளவு பேர் செத்தாங்க. ஓடி போன நீ என்ன பாதுகாத்த? திருப்பி வந்தியா? அவங்களை ஏதாவது அட்லீஸ்ட் தூக்கியாவது விட்டேன்? யாரு பார்த்து கத்துக்குங்கன்னு சொன்னார்ல. கத்துக்கணும். அதுதான் நானுமே தமிழ்நாட்டு அரசை பார்த்து கேட்டேனே. கத்துக்க. புஷி ஆனந்த் கையில இருந்து மைக்க புடுங்கு. புஷி ஆனந்த் கையில இருந்து மைக்க புடுங்கி இவ்வளவு பேர் தான்டா வரணும், கியூஆர் கோடோட வாங்கடான்னு அவங்களுக்கு என்னவோ. நர்சரி ஸ்கூல்ல எப்படி நடத்துவ நீ? எப்படி நான் எஸ்கர்ஷன் நர்சரி பசங்களை எஸ்கர்ஷன் கூட்டு போனா மிஸ் எப்படி லைன்ல போங்கடா, உங்களுக்கு அம்மா அப்பா சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி கூட்டு அது மாதிரி நடத்துங்க தான் நானும் தமிழ்நாடு அரசுக்கு சொல்றேன். நீ கட்சி மாதிரி அதாவது நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். உலகத்திலேயே கிரீஸ் தடவிய கட்சி இருக்கா? முள்வேலி தன்னுடைய தொண்டர்களுக்கு முள்வேலி அமைச்சர், முள்வேலி முகாம் அந்த அளவுக்கு அவர் மேல கிரேஸ் இருக்குங்க. என்னங்க கிரேஸ்? இது பேரு பைத்தியக்காரன். அவருக்காக உயிரே கொடுப்போம்னு இன்னும் சொல்றாங்களே. இன்னைக்கு கூட ஒரு பொண்ணு சொல்லியிருக்கேன், எங்க வீட்டுல 9 ஓட்டு, விஜய்க்கு ஓட்டு போடலன்னா எல்லாத்துக்கும் விஷம் கொடுத்துருவேன். இது எப்படி நீங்க பெரிய தியாக உணர்வா பாக்குறீங்களா? இது என்ன தியாக உணர்வா? அது பேரு காமெடியா இல்லையா? நீ என்ன கட்சி நடத்துறாங்க? பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல், பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல் மாதிரி கத்துறாங்க. அதுல இருந்து வர்றவன்ட்டெல்லாம் மயக்க நீட்டி உங்களுக்கு நீங்க தானே கண்டென்ட் தேத்துறீங்க. இப்ப நானா போய் கண்டென்ட் தேத்துறேன்? நீங்களே சொல்லுங்க, எந்த மாநாட்டுல அது வெளியே வர்றவங்கிட்ட இவ்வளவு கண்டென்ட் கிடைக்குமா? அப்புறம் என்னமோ தாவை இது என்னமோ ஒரு கட்சி மீட்டிங்னு பேசிட்டு ஏதாவது லாஜிக் இருக்கா? என்னவாது இருக்கா? அந்தந்த ஊருக்கு போனா அந்த ஊர்ல என்ன ஃபேமஸ் அதை வைக்க வேண்டியது. உங்களுக்காக தான் குரல் கொடுங்க. என்ன குரல் கொடுக்க வந்து? நீ என்ன குரல் கொடுத்த? ஈரோடுல மஞ்சள் விலை என்ன? சரி, என்ன குரலுக்கு இப்ப குரல் கொடுக்குற? நீ என்ன குரல் கொடுத்த? நீ முதல்ல தமிழ்நாட்டு திருப்பரங்குன்றம் விஜய் அப்படின்னு அறிவிச்சல. 234 தொகுதி நீ தானே அறிவிச்சல. திருப்பரங்குன்றம் விஜய்னு அறிவிச்சல. திருப்பரங்குன்றத்தை பத்தி என்ன பேசுன? சலுகையும் இலவசமும் ஒண்ணுதான். ஆனால் ரெண்டுமே வேற நினைச்சு அவர் பேசிட்டு இருக்காரு. அவருக்கு எதுவுமே தெரியாது. இல்ல நான் பேசுறத நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நீங்க அவருக்கு நான் என்ன பேசுறேன்னே உங்களுக்கு புரியலையே. இல்ல நீங்க ஆஃபர் சலுகையே வேறன்னு தான் அவர் வந்து நினைச்சிட்டு இருப்பாரு. சலுகைக்கு இங்கிலீஷ்ல ஆஃபர், அதுவே அவர் வேற தான் நினைப்பாரு. அப்ப இலவசம் வேற, ஃப்ரீ வேறன்னு நினைப்பாரு. நீங்க அந்த அம்மா சொல்லிச்சுல விலையில்லா அரிசின்னு சொன்னாங்களா, அது கூட இன்னைக்கு பாருங்க இன்னொரு உச்சகட்டம். ஜெயலலிதா மேடம் ஆட்சியில சட்டம் ஒழுங்கு சரியாச்சு. நேற்று பிடி செல்வகுமார் பாரு, நீங்க தான் பேட்டி எடுத்தீங்க. அந்த அம்மா தான் டைம் டு லீடுன்னு ஒண்ணு போட்டதுனால வச்சு செஞ்சு அந்த வீடியோ இருக்கு. நான் கூட வாத்தியாருக்கு இப்படிதான் கையை கட்டும். இப்படி கையை கட்டுற ஸ்டைலு நம்ம எல்லாம் கத்துக்கிட்டதே விஜய்கிட்ட இருந்தோம். அக்குள்ள கையை விட்டு பவியம்மா நீங்க வந்தீங்க